ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 10th மேக்ஸு சாப்டர் 1ஓட யூனிட் எக்ஸசைஸில் 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாமா? லெட் ஏ ஈக்குவல் டு 9, 10 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட் எஃப் இஸ் டு ஏ டு என். நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி ஏலேருந்து என் வரைக்கும் போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பி டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் என். எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் எஃப் ஆஸ் எ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்டு ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு எஃப்என் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம்னா என்ன சொல்லுவோம்? நம்ம 1 டேபிளாலையும் அந்த நம்பர் என்னவோ அதே டேபிளாலையும் வரக்கூடியவங்கள தான் நம்ம ப்ரைம்னு சொல்லுவோம். அதாவது 1 and itself அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும் போது ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய நம்பர், அந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பகா எண்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஸ் எ செட் ஆஃப் ஆர்டர் பேர் அப்படிங்கிறத, எஃப்ங்கிறது செட் ஆஃப் ஆர்டர் பேருங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 9லேருந்து 17 கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. எஃப்என் அப்படிங்கிறது என்ன? த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இங்கே என்னன்னு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீ பிலாங்ஸ் டு ஏன்னு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எஃப் ஆஃப் என். ஃபஸ்ட்டு யார் இருக்கா? இந்த எஃப் ஆஃப் எண்ணுக்கு பதிலாக நான் 9 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன் 9னா ஏவில் ஃபஸ்ட்டு நம்பர் 9 தான். ஸோ 9 எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இவங்களை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 3, அதாவது 9 நான் 3 × 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ இவங்க 2 பேரில் யார் ஹையஸ்ட் ப்ரைமு? 3 தான் இருக்கிறதுலே. ஸோ 3 தான் இவங்களோட ஹையஸ்ட் ப்ரைமு. அதே மாதிரி 10, 9 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 10 அப்படிங்கிறது 5. ஏன் 5ன்னு சொன்னோம்? 10 அப்படிங்கிறத 2 × 5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இதில் ஹையஸ்ட் ப்ரைம் அப்படிங்கிறது 5 தான். நெக்ஸ்ட்டு 11 எப்படி எழுதிக்கலாம்? 11னா 1 × 11 தான் எழுத முடியும். 11 அப்படிங்கிறது நார்மலாகவே ப்ரைம் நம்பர் தான். ஸோ அவங்கள அப்படியே வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு 12 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 2 × 2 × 3ன்னு வருவாங்க. இப்போ இவங்களில் யார் பெரியவங்க? 3 தான். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 12ங்கிறது 3. அதே மாதிரி 13க்கு போட்டோன்னா 13ம் ப்ரைம் நம்பர் தான். ஸோ அதே ஆள் தான் வருவாங்க. அப்போ எஃப் ஆஃப் 13 ஈக்குவல் டு 13 அப்படின்ட்டு தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 14 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? 2 × 7 எழுதிக்கலாமா? இவங்களில் யார் பெரியவங்க? 7. ஸோ ப்ரைமு 7ன்னு போட்டாச்சு. 15க்கு 3 × 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ 5 தான் என்னோட எஃப் ஆஃப் என் வேல்யூ. அந்த மாதிரி எஃப் ஆஃப் 16க்கு போட்டோன்னா 2 × 2 × 2 × 2 4 டைம்ஸ் 2 போடலாம். அப்போ இவங்களில் யார் ஹையஸ்ட் ப்ரைம்னா 2 தான் இருக்கிறதுலே அதிகம். ஒரே ஆள் தானே ரிப்பீட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் நான் எடுத்து எழுதிப்பேன். இப்போ எஃப் ஆஃப் 17ங்கிறது ப்ரைம் நம்பர் தானே. ஸோ அவங்க தான் எனக்கு ஆன்சராக வருவாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்ன ப்ரைம் அப்படிங்கிறத கரெக்டாக 17 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் இப்போ 17 அப்ளை பண்ணால் 17 தானே கிடச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆர்டர் பேர். அந்த மாதிரி 16 அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சாங்களா? அவங்க ஒரு பேர். 15 அப்ளை பண்ணும்போது 5 கிடச்சாங்களா? அவங்க ஒரு பேர். அப்படியே தலைக்கில் பார்த்துருவாங்க. 17, 17, இதை போட்டிருக்காங்களா? நான் 16 அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிதா? அப்போ 16, 2. 15 அப்ளை பண்ணும்போது 5 கிடச்சிதா? 15, 5. 14 அப்ளை பண்ணும்போது 7 கிடச்சிதா? அதே தான். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல 9 அப்ளை பண்ணும்போது 3ன்னு கிடச்சிது. அப்போ எனக்கு இங்கே 9, 3ன்னு கிடைக்கும். 10 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சாங்க? 10, 5. அப்போ 10, 5. ஸோ 10, 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 11 அப்ளை பண்ணும்போது 11, 12 அப்ளை பண்ணும்போது 3, 13 அப்ளை பண்ணும்போது 3. அதே தானே இங்கே நான் போட்டிருக்கேன்.
11 அப்ளை பண்ணும்போது 11, 12 அப்ளை பண்ணும்போது 12 தான் வந்தாங்க. 12 அப்ளை பண்ணும்போது 3 வந்தாங்க. 13 அப்ளை பண்ணும்போது 13 தான் வந்தாங்க. பேலன்ஸ் உள்ளது எல்லாமே இங்கே இருக்காங்க. அப்படியே பேர் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இவங்களோட ரேஞ்சுங்கிறது என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொன்றுத்தையும் அப்ளை பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்காங்க தெரியுமா? அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் எழுதினேன் அப்படின்னா அவங்க தான் என்னோட ரேஞ்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 3 இருக்காங்களா? 3 எடுத்து போட்டாச்சு. 5 எனக்கு கிடைச்சாங்களா? எடுத்து போட்டேன். 11 கிடைச்சாங்களா? அதோ போட்டிருக்கேன். 3 இருக்காங்களா? ஆல்ரெடி 3 நான் போட்டிருக்கேன். அதனால ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்மளோட செட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எலமெண்ட்ஸ்